ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. நம்மளால சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஆமாங்க, டாஸ்மார்க்கில் ₹1 மேலே வாங்கினா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளால் ஆப் வச்சுருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு என்னங்கிறது புரியும். நேற்று சட்டசபையில் அப்படியே டிஎம்கேனால தான் டிவிக்கு வந்துட்டு ஆட்சி அமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மாரெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தார் நம்ம உதய் வந்துட்டு. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. 144 மெஜாரிட்டியும் நம்ம வந்துட்டோம். அதுவும் கூட சந்தோஷமாக சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரேமலதா அவங்க குதிரை பேரம் பேசப்பட்டது. விஜய் அதுக்கு திருப்பி பதிலாக கொடுத்தாங்க. குதிரை பேரம் பேசப்படுற ஆட்சியில் குதிரை வேகத்தில் செயல்படுற ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம விஜய் அவர்கள். தினமும் டிவிக்கிட்டே உட்காந்து பார்க்க வச்சுட்டார் நம்மால். அடுத்து இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே ஜெயித்த உடனே கரூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். அது மறக்க முடியாத ஒன்று. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நாட்டை இவங்களெல்லாம் களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போகாமல் இருந்தார். கரூர் போகிறாரு நம்ம விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் நான் என்னுடைய தங்கச்சிகளுக்கு என்னுடைய தம்பிகளுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரி, எங்களுக்கு நீட்டு தேர்வே வேணாம், நாங்கள் 12ஆம் கிளாஸ் மார்க்கை வச்சு எங்கள் பிள்ளைங்க டாக்டர் படிப்பு படித்தா போதும், எங்களுக்கு நீட்டு வேணாம். நீட்டுங்கிற பேரில் எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு பேனா எடுத்துகிட்டு வர, பென்சில் வச்சிடக்கூடாது, ஒரு பட்டன் வச்ச சட்டை போட்டு வரக்கூடாது, மறைமுகமாக எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அசிங்கப்படுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிகிட்ருக்காரு. அடுத்து சிறப்பான சம்பவம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்மளால் சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மாதம் ₹2500 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உதவித்தொகை தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நீ ஏன் ₹2500? ஏற்கனவே முதல்ல இருந்த ஆட்சி போட்ட ₹1000 சேர்த்து நான் ₹2500 சேர்த்து தரேன். இந்த மாதம் 15ஆம் தேதி ₹1000 வந்துடும். ஜூன் 22ஆம் தேதி மகளிருக்கான உரிமை தொகை 2500 போடும். சேர்த்து நான் ₹3500 போடுறேன். நீங்கள் என்னாச்சு ஆட்சிக்கு வந்தோன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் திட்டம்லாம் செயல்படுத்தணும்னு சொன்னீங்களே, நீ என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறத விட ஒருபடி நான் மேலே செய்கிறேன். நான் வந்ததே மக்களுக்கு நல்லது செய்ய தான். அடுத்தவன் சொல்லி நான் ஜெயனுங்கிற அவசியம் இல்லைன்னு நம்மளால் தரமான சம்பவம் செஞ்சுருக்கு. இது தூய சக்தி ஆட்சி. அடுத்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாளில் ஆளுநர் ஆட்சி வந்துடும் சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எம்எல்ஏக்களை நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. பெரிய நல்லவங்களாம் கிடையாது. உங்கள் எம்எல்ஏக்களை யாரும் இங்கே தூக்க கிடையாது. நீங்கள் தான்ப்பா காங்கிரஸ் போச்சு, அதெல்லாம் மறக்க முடியாது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஆளுநர் ஆட்சி வந்துடும், ஆளவே கூடாது அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் கூட்டணி கட்சி தர்றோம், அதுலேயே 2 கட்சி ஐஎம்எல்லும் திருமாவளவன் எப்போ வேணாலும் பிடுங்கிட்டு போகிற ஆள், ஓகேவா, அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பேச வந்துட்டாங்க. அதை விட பாருங்கள், நேற்று அவங்க அன்புமணி அவங்க ஒய்ஃப் பேசியிருப்பாங்க, சௌமியா. அவங்க சொன்னதெல்லாம் அவங்க பகுதியில் உள்ளது என்னென்ன சொல்கிறாங்கிறத அதை நோட் பண்ணியிருப்பார். உடனே இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது பேனா பென்சில் வச்சு சின்ன பிள்ளை மாதிரி நோட் பண்ணுறாரு முக ஸ்டாலின். நீங்கள் எல்லாம் சட்டசபையில் இருக்கும்போது அடுத்தவன் என்ன சொன்னாலும் மயிரை கூட கேட்குறது கிடையாது, காது கொடுத்தே கேட்க மாட்டேன். அடுத்தவன் பகுதியில் உள்ள ஒரு எம்எல்ஏ என் பகுதியில் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் கூட இவரெல்லாம் பேச வந்துட்டார். அடுத்து நம்மளால் இன்னைக்கு காலையில் அறிவிச்சிருவார். 21 வயசுக்கு எவனாவது அதுக்கு கம்மியாக உள்ளவன் ஒயின் ஷாப்பில் நின்னேன்னு வச்சுக்க, ஆதார் கார்டு யாராவது வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா குடிக்கிறது வாங்க பக்கத்தில் உள்ள டெஸ்ட்ல போடுவாங்க. சந்தேகம் அப்படிங்கிறது நம்மளால் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி பாருங்க. அவங்களுக்கு மது விற்கவே கூடாது. 12 மணி சொல்லியிருக்காங்க. மீறி 8 மணிக்கு ஒரு நிமிஷம் மதுக்கடையை இப்போ ஒயின் ஷாப்ல வேலை பார்த்தவங்களுக்கு வேலையும் பறிமுதல் செய்யப்படும். இது எப்படி பொருளாதாரம் பாதிக்கப்படுறாங்க. என்ன எடுக்கிறது ஒரு எம்எல்ஏ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நாட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நாட்டில் இங்க வேலை பார்க்கறதுக்கு வேலை போட்டு போகும். என்ன பெரிய மதுக்கடை பாதிப்பு எத்தனை பேர் தாக்கு, எத்தனை பேர் அதை விட பிள்ளைங்களோட பால் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களோட வேலை அவங்க ஏதோ ஜோசியக்காரன் ரத்தன் பட்டேல் அவங்கள ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தார். அதை ஜோசியக்காரனுக்கெல்லாம் போஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே மக்களோட விருப்பம் தான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்மால் அவரை தூக்கிட்டாரு.